அமெரிக்க ஏற்றுமதி தடைப்படுமாக இருந்தால் இலங்கையும் பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்படலாம். உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயகத்தை நேசிக்கின்ற மக்கள், கட்சிகள், தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனையான காலகட்டம். அது 60 லட்சம் மக்களை எவ்வாறு அவர் நாடு கடத்த போகிறார் என்றது ஒரு முக்கியமான கேள்வி. இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு பெரிய நெருக்கடி. உலகத்தினுடைய அந்த தென்பகுதியில இருக்கிற நாடுகள் மிக வேகமாக சீனா, ரஷ்யாவினுடைய உதவியோட தொழில்நுட்பத்தில பலமடைஞ்சு வருகின்றன. அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. வணக்கம் நேர்களே, இன்று மற்றொரு தேர்தல் கலந்துரையாடலில் சந்திக்கின்றோம். ஆனால் இத்தேர்தல் கலந்துரையாடல் எமது வளமையான இலங்கை பாராளுமன்ற தேர்தல் கலந்துரையாடல் தாண்டி அமெரிக்காவில் இடம்பெற்ற இந்த மாற்றங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். ஒரு கலந்துரையாட வருகின்றார் அரசியல் ஆய்வாளர் தோழர் வி சிவலிங்கம் அவர்கள். வணக்கம் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன், அழைப்புக்கு மிக்க நன்றி. இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில நாங்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அமைக்கிறதுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு மாறாக மேற்கு நாட்டில் அமெரிக்கா மிக முக்கியமான நாடு, உலகத்தின் வல்லரசு. அந்த நாட்டில தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒரு ஊழல்வாதியாகவும், பெண்கள் விஷயங்கள்ல மிக மோசமானவராகவும், கிரிமினல் குற்றம் நிரூபிக்கப்பட்டவராகவும் இருக்கின்றார். அவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி நாங்கள் பார்க்கிறது? இது ஒரு முக்கியமான காலகட்டம் கூட. அதாவது இப்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றுபவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகத்தை பீத்திக் கொள்ளுகின்ற நாடான அமெரிக்காவில் இப்பொழுது ஒரு வெள்ளையின ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியா வந்திருக்கிறார். இது பல விதங்களில் உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயகத்தை நேசிக்கின்ற மக்கள், கட்சிகள், தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனையான காலகட்டம். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு சிக்கலான ஒரு சிந்தனையை தோற்றுவித்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய அடுத்த 4 ஆண்டு காலம் எவ்வாறு செல்ல போகிறது, உள்நாட்டிலே ஜனநாயகம் நிலைக்குமா என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில தான் இந்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதிலே பொதுவாக தற்போது அவருடைய தெரிவு சம்பந்தமாக ஆழமான ஆய்வுகள் வராவிட்டாலும் கூட அவருடைய வெற்றி சம்பந்தமாக பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. உதாரணமாக இப்பொழுது கடந்த காலங்களில் ட்விட்டர் என்று சொல்லப்பட்ட சமூக ஊடகம் இப்பொழுது எக்ஸ் என அழைக்கப்படுகிறது. அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஏலன் மஸ்க் இப்பொழுது ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் அவர் இடம்பெறுவார் என கூறப்படுகிறது. அவருடைய ட்விட்டர் அக்கவுண்ட் தான் பாரிய அளவில தாக்கத்தை செலுத்தி இருப்பதாக, அதன் காரணமாக தன்னுடைய வெற்றி பேச்சில ட்ரம்ப் அவர்கள் ஒரு ரைசிங் ஸ்டார் என்று சொல்லி அவரை அடையாளப்படுத்தி கூறியிருக்கிறார். எனவே ஊடகங்கள், இதர ஊடகங்களை ஃபேக் நியூஸ் என்று சொல்லி வந்த அவர் எதிர்வரும் காலங்களில் இந்த ஊடகங்களுக்கு எதிராக பல சர்ச்சைகளை கிளப்பலாம். இன்று பிரித்தானியாவில் செயற்படுகின்ற கார்டியன் என்ற லிபரல் பத்திரிகை கூட அடுத்த 4 ஆண்டு காலம் எவ்வாறு செல்ல போறது என்பது குறித்து பலத்த சந்தேகங்களையும் தாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எதிர்வரும் 4 ஆண்டுகளையும் பலமாக செயற்பட போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் கேட்டது போல இந்த ஜனாதிபதி தேர்வு என்பது ஜனநாயகத்துக்கான ஒரு சவாலாகத்தான் இருக்க போகிறது. இது சவால் என்றது மட்டும் இல்ல, இவர்கள் ஜனநாயகத்தை அளிக்கிறதுல அமெரிக்கா என்னதான் தாங்கள் ஜனநாயகத்தை ஏற்றுமதி செய்கிறோம் என்ற பெயர்ல உலகம் முழுக்க ஜனநாயகத்தை அளிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்தார்கள். குறிப்பாக தெற்காசிய நாடுகள்ல பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை போன்ற நாடுகள்ல ஒரு வலிந்த ஆட்சி மாற்றத்தை செய்திருந்தார்கள். இன்றைக்கு ஜூலி சாங் இலங்கையினுடைய உயர்ஸ்தானிகர் இலங்கையுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடுவதுடன் அங்கே ஒரு சீரணம் இல்லாத நிலைமையை தோற்றுவிக்கிற நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பின்னணியில வச்சுக்கொண்டு உலகம் முழுக்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர துடிக்கிற அமெரிக்காவில விளாடிமிர் புட்டின், ரஷ்யன் ஜனாதிபதி, ஒரு ஆட்சி மாற்றத்தை சத்தம் இல்லாமல் கொண்டிருக்கிறார் என்று வேற கருதப்படுது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? கடந்த 2016 இருந்து 2020 ஆண்டு வரையும் ஜனாதிபதியா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில்
அவர் ரஷ்ய ஜனாதிபதி பூட்டினோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்ற குற்றச்சாட்டுகள் பல வந்திருந்தன. மறைமுகமாக ஒருவர் ஆதரிப்பதாகவும் வந்திருந்தன. ஆனா இன்னொரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் கவனிக்கணும் என்னென்னா, நாங்கள் பல்வேறு குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது காணப்படுகிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இந்த யுத்தம் நிறைவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நிச்சயமாக, ஏனெனில் அமெரிக்கா அதிக அளவு பணத்தை அங்கு கொட்டுவது மக்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த போர் நிறுத்தப்படலாம். ஆனா மறுபக்கத்தில் இஸ்ரேலினுடைய காசா மீதான ஆக்கிரமிப்பு மிக அதிக அளவில் துரிதமாக இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. இங்கு நாங்கள் இலங்கை மக்களாகிய நாம் அல்லது உலகங்களில வாழுகிற, அதாவது மேற்குலக நாடுகள்ல வாழுகிற வேற்று நாட்டவர்கள் ஆகிய நாங்கள் இந்த அமெரிக்க தேர்தலை எவ்வாறு பார்ப்பது என்பது ஒரு முக்கியமான விவகாரமாயிருக்கிறது. ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள எல்லையை தான் மூட போவதாக இப்பொழுது கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்குள் இருக்கின்ற 60 லட்சத்துக்கு மேற்பட்ட விரோதமாக அங்கு குடியேறியுள்ளவர்களை நாடு கடத்த போவதாக அவர் கூறியிருக்கிறார். அதாவது 60 லட்சம் மக்களை எவ்வாறு அவர் நாடு கடத்த போகிறார் என்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் அங்கே உள்ள பெரிய சர்வதேச நிறுவனங்கள் இதை ஏற்பதாக இல்லை. ஏனெனில் அவர்கள் மலிவான கூலி உழைப்பாளிகள் அவர்களுக்கு தேவைப்படுற காரணத்தினால அவர்கள் இதை மறுக்கக்கூடும். ஆனால் அங்க உள்ள வெள்ளை இன ஆதிக்க சக்திகள் இந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களால் தான் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற முடிஞ்சிருக்கிறது. எனவே நாங்கள் வெளிநாடுகள்ல வாழ்ற அல்லது மேற்குலக நாடுகள்ல வாழ்ற வேற்று நாட்டவர்களாகிய நாங்கள் இந்த அமெரிக்கா தலைமையில் ஏற்பட்டு வருகின்ற வேற்று நாட்டவர்களுக்கான எதிர்ப்புகள் ஐரோப்பிய நாடுகள்லையும் அதிகரிக்க கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இப்பொழுது மேற்குலக நாடுகள்ல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால அந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் அந்த மேற்கு நாடுகளினுடைய வேலை வாய்ப்பை வேற்று நாட்டவர்கள் எடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அமெரிக்காவில் மிகவும் அதிக அளவில் இருந்திருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்குள் உற்பத்தியை மேற்கொள்ளுகின்ற நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புகள் சலுகைகளை கொடுப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் முயற்சிக்க கூடும். மேற்கு நாடுகளில் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகளில் வாழுகின்ற வேற்று நாட்டவர்கள் மிச்சம் கவனமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அமெரிக்காவில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 60 லட்சம் மக்களை அமெரிக்கா நாடு கடத்துமானால் அவ்வாறான ஒரு நிலைமை ஐரோப்பிய நாடுகளிலும் வரலாம் என்பது நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளிலும் வலதுசாரி அரசாங்கங்கள் மிகவும் தீவிரமாக தொழிற்பட தொடங்கியிருக்கின்றன. அவர்கள் இப்பொழுது மனித உரிமை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலை கடந்த 1 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்றும் மனித உரிமை அடிப்படையில் கூட தலையிட முடியாத அளவுக்கு மேற்குலக நாடுகளுடைய நிலைமை இருக்கின்றன. இதனை நாங்கள் பார்க்கும் பொழுது வலதுசாரி அரசுகள் தமது நாடுகளில் இருக்கின்ற வேற்று நாட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எந்த விதமான மனித உரிமைக்கும் மதிப்பு கொடுக்காமல் செயற்படலாம். எனவே இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து மேற்கு நாடுகளில் குடியேறலாம் என்ற கனவில் வாழுகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுல நாங்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அமெரிக்காவுக்கு முதலே மேற்கு நாடு ஐரோப்பிய நாடுகள் வலதுசாரி தன்மையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. அது இன்றைக்கு ட்ரம்போட கைகுலுக்கும் நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நேட்டோ நாடுகளுடைய விஷயத்துல ட்ரம்ப் கொஞ்சம் இறுக்கமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. நேட்டோ பலவீனப்பட்டு போகலாம். இந்த விஷயங்கள் உலக சமாதானத்துக்கு ஒரு நல்ல சமிஞ்ஞையாக இருக்குமா? ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தணிக்கப்படுறது,
நேட்டோவுடைய பலம் குறைக்கப்படுறது, இந்த விஷயங்கள். ஆனா அதே நேரம் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது, சீனாவுடனான பொருளாதார மோதல். சீனாவுக்கு எதிராக பொருளாதார வரி விதிப்புகளை கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இதுகளை எப்படி பார்க்கிறது நாங்கள்? கடந்த காலங்கள்ல ஜனநாயக கட்சியா இருந்தாலும் சரி, குடியரசு கட்சியா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நாட்டின் இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களோடு மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் உலகினுடைய மூலைகளில் அவர்கள் போரை கிளப்பி ஆயுத வியாபாரங்களை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த குழுக்களுக்கு வெளியில் இருப்பவர். இவர் இராணுவத்தை இவ்வாறு அவர் இராணுவத்துக்கு அதிகளவு செலவு செய்து ஒரு பலமான இராணுவத்தை வச்சிருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு அவசியம் என்று சொல்லுகிறாரே தவிர அவர் போரை உக்கிரப்படுத்துவாரா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனெனில் அவர் வடகொரியாவோடும் ஒரு சமாதான உறவுக்கு அவர் சென்றிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல உக்ரைன் ரஷ்ய மோதலையும் அணிப்பாராக இருந்தால் இந்த ஆயுத வியாபாரம் ஒரு தனியா கூடும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 3வது உலக போர் ஏற்படலாம் என்ற அச்சம் ஓரளவுக்கு தணியலாம் இந்த உக்ரைன் போர் முடிவுக்கு வருமாக இருந்தால். ஆனால் இதில் அடுத்த கேள்வி, பாலஸ்தீன பிரச்சனையில் எவ்வாறு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இருக்க போகின்றன, பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்பதெல்லாம் ஒரு நிச்சயம் இல்லாத நிலைமையில தான் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல நேட்டோ நாடுகளை குறிப்பிட்டிருந்தீர்கள். நேட்டோ நாடுகள் இதுவரை காலமும் அமெரிக்கா தான் நேட்டோ நாடுகளினுடைய முக்கியமான பாதுகாப்பாக இருந்தது. அதாவது நேட்டோ இராணுவ கட்டமைப்பில் அமெரிக்க இராணுவம் தான் அதிக அளவு இருக்கிறது. ஆனால் கடந்த ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை எங்களுக்கு செலுத்த வேண்டும், இல்லை என்றால் தாங்கள் பாதுகாப்பு தர முடியாது என்று. இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் ஒரு தொகையை இந்த நேட்டோ செலவினங்களுக்கு அவர்கள் அளித்திருந்தார். பின்னர் பைடன் வந்த போது அந்த தாக்கங்கள் இல்லாமல் போய் அமெரிக்கா தான் அந்த செலவினங்களை கையாண்டு வந்தது. இப்பொழுது பழையபடியின் ட்ரம்ப் வந்திருக்கிறபடியால் ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்புக்கு எதிராக செயற்படக்கூடும். அல்லாவிடில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமீப காலமாக பல்வேறு நாடுகள் பிரிக் என்ற ரஷ்யா, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா போன்ற நாடுகளினுடைய கூட்டணியில் பல நாடுகள் இணைஞ்சு வருகின்றன. எனவே ட்ரம்பினுடைய காலத்தில் மேலும் பல நாடுகள் பிரிக்கில் சேர்ந்து தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அவர்கள் நோக்கி செல்லலாம். ஏனெனில் இப்பொழுது ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கும் அமெரிக்க பொருட்களை வாங்குபவர்களுக்கும் தான் அவர் வாய்ப்புகளை அளிக்கப் போவதாக கூறுகிறார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்றதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய ஏற்றுமதிக்கு பெரிய தடையாக அமையலாம். இந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டது போல ஜனநாயகத்துக்கும் ஆபத்து இருக்குது. பொருளாதார வளர்ச்சியிலும் அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துவதாக இருந்தால் கடந்த காலங்களில் திறந்த பொருளாதாரம் என்ற அடிப்படையில் அமெரிக்காவுக்கு பல்வேறு நாடுகள் ஏற்றுமதி செய்திருந்தன. இனி எதிர்காலத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்க போது. அவ்வாறு ஏற்றுமதி செய்வதாக இருந்தாலும் அவர்கள் அதிக அளவு வரியை செலுத்த வேண்டி வரும். இப்ப அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா கிரேட் என்ற கோஷங்களோட வந்திருக்கிற இந்த ட்ரம்ப் பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமி ஹிட்லரோட ஒப்பிட்டு இருந்தார். ட்ரம்புடைய ஆட்சியை ஹிட்லரோட ஒப்பிட்டு இருந்தார். இப்ப இன்னொரு சிக்கலும் இதுல உருவாகி கொண்டிருக்குது என்னென்றால், தொடர்ச்சியாக முதலாளித்துவத்தை முன்னிறுத்தி ஃப்ரீ மார்க்கெட், திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து திறந்த பொருளாதார கொள்கைக்கு தலைமை தாங்கின அமெரிக்கா இன்றைக்கு தன்னுடைய எல்லைகளை மூடுறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசிக்கு அமெரிக்கா வருகிறது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது இவ்வளவு காலமும் இருந்த இவருடைய கருத்து நிலைவாதம் ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசிக்கு போறது சர்வதேச பொருளாதாரத்தை என்ன மாதிரி
பாதிக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் குறிப்பிடுவது. ஏனெனில் அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார செயற்பாடுகளை ஒரு மூடு நிலைக்கு கொண்டு போகுமா இருந்தால், அதாவது இந்த இதுல பாதிக்கப்பட போற நாடுகள் ஏற்றுமதி வர்த்தகத்தில இறங்கி இருக்கிற மிக பாதிப்புக்குள் ஆக்கப்பட போகின்றன. நீங்கள் குறிப்பிடுவது போல அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை மூட நிலைக்கு போகுமாக இருந்தால் இந்தியா போன்ற நாடுகள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். ஏனெனில் இந்திய ஏற்றுமதியில் பெரும்பாலானவை அமெரிக்காவுக்கு தான் அனுப்பப்படுகின்றன. எனவே இந்த சமீப காலமாக இந்தியா, அதாவது இந்திய பிரதமர் மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையே நெருங்கிய உறவுகள் இருப்பதால் சில வேளை சில சலுகைகளை அவர்கள் வழங்கக்கூடும் என்றாலும் கூட பொதுவாகவே இந்த அமெரிக்க பொருளாதாரத்தை மூடு நிலைக்கு எடுத்து செல்கின்ற காரணத்தினால அமெரிக்காவுக்குள் வருகின்ற வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி அதிகரிக்குமாக இருந்தால் உள்நாட்டிலே உற்பத்தியை அதிகரிக்கணும். உதாரணமாக சீன உற்பத்திகள் அமெரிக்காவிலே அதிக அளவு இருக்கின்றன. அவை மிக விலை குறைந்தவை. இந்த வரியை, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை இறக்குமதிக்கு அதிகரிப்பாராக இருந்தால் அந்த பொருட்களினுடைய விலையும் அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரித்தால் பொருட்களினுடைய, இப்பொழுது பைடனுடைய அதிகாரத்தில் பணவீக்கம் அதிகரித்து பொருட்களினுடைய விலைகளும் அதிகரித்திருந்ததால தான் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலை டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்திலும் வரலாம். எனவே இரண்டு பிரச்சனை. நீங்கள் குறிப்பிடுவது போல அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை மூடிய நிலைக்கு எடுத்து செல்வதன் மூலம் உள்நாட்டில மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரலாம். ஏனெனில் வெளிநாடுகளில் இருந்துதான் மூலப்பொருள் அங்க செல்ல வேண்டும். எனவே அவ்வாறான ஒரு நெருக்கடி வரலாம். அடுத்தது, அமெரிக்காவுக்குள் வெளிநாட்டு பொருட்கள், உற்பத்தி பொருட்களுடைய விலை அதிகரிப்பு காரணமாக அங்க இந்த நாட்டினுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடுகளினுடைய பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்குள் செல்லலாம். உதாரணமாக இலங்கையில ஆடை உற்பத்தி அமெரிக்க ஏற்றுமதியில அதிக அளவு தங்கி இருக்குது. அமெரிக்க ஏற்றுமதி தடைப்படுமாக இருந்தால் இலங்கையும் பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்படலாம். பொருளாதார நெருக்கடி உலக அளவில் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிக்கலாம் என்றுதான் நான் எண்ணுகிறேன். இது ஒரு வகையில இது ஒரு நாடுகள் தன்னிறைவு பொருளாதாரத்தை வச்சுக்கிறத நோக்கி நகர்த்தும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இது தொடர்பான ஒரு தொடர்ச்சியான கேள்விதான். ஆனால் ஒரு வகையில், உதாரணத்துக்கு இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கை அரிசியையும் இறக்குமதி செய்து, முட்டையையும் இறக்குமதி செய்து, வெங்காயத்தையும் இறக்குமதி செய்து, அதே நேரத்தில் தங்களிடம் இல்லாத உற்பத்தி பொருட்களையும் இறக்குமதி செய்து, என்ன நடக்க போகுது என்றால் மாற்று உற்பத்திக்கான, அதாவது வெங்காயத்துக்கு பதிலாக உள்நாட்டில உற்பத்தி செய்கிறது, அரிசியை இந்த நெல் உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஆனாலும் கூட வெளிநாட்டு இறக்குமதியில தான் இந்த திறந்த பொருளாதாரத்தின் காரணமாக உள்நாட்டு உற்பத்தியை பலர் கைவிட்டு விட்டார்கள். இதன் காரணமாக வெளிநாட்டு இறக்குமதிகள்ல தங்கி இருந்த இந்த நாடுகள் தங்கண்ட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு குறைஞ்சது 10-15 வருடங்கள் செல்லும் தங்கள் தன்னிறைவு பெறுகிறதுக்கு. ஒரு வகையில் இந்த நாடுகளுக்கு இந்த நெருக்கடி காரணமாக அவர்கள் உள்நாட்டு உற்பத்தியை உற்பத்தி செய்வதற்கான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படலாம். ஆனால் மறுபக்கத்தில் இங்குள்ள முக்கியமான கேள்வி, இந்த இலங்கை போன்ற நாடுகளினுடைய உற்பத்தி சர்வதேச சந்தையில விற்பனை செய்யப்பட இருந்தால், விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அது தரமான உற்பத்தியாக இருக்கணும். தரமான உற்பத்தியாக இருக்க வேணும் என்றால் வெளிநாட்டு தொழில்நுட்ப உதவி நாட்டுக்கு வேணும். அப்ப வெளிநாட்டு
தொழில்நுட்ப உதவியை கொண்டு வர வெளிநாட்டு நிறுவனங்கள் அவையால் சும்மா வர மாட்டோம். அவையால் சொல்லுவினம் தங்களுடைய உற்பத்தி அல்லது தங்களுடைய விற்பனையின் லாபம் எல்லாத்தையும் குறுகிய காலத்தில திருப்பி கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை கேட்பினம். எல்லாம் குறைஞ்ச காலத்தில லாபத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளை தரும்படி அவர்கள் கேட்பார். இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு பெரிய நெருக்கடி. அதாவது உள்நாட்டில உற்பத்தி குறைவு, வெளிநாட்டின் உதவி தேவை. எனவே ஒரு சிக்கலான நெருக்கடி இருக்கிற இந்த சூழல்ல ஒரு வகையில் நீங்கள் குறிப்பிடுவது போல உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஒரு நிர்பந்தம் இந்த நாடுகளுக்கு வருகிறது. அதன் காரணமாக இலங்கை போன்ற சிறிய நாடுகள் குறைஞ்சபட்சம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அவர்கள் தன்னிறைவுக்கு கொண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பார்க்க. மற்றது என்னென்னால் இப்ப இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப தேசிய பாதுகாப்போடு இணைக்கப்பட்டு விட்டது. இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக இவர்கள் மேற்கு நாடுகள் எடுத்த நடவடிக்கை பொருளாதார தடை போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே ஒரு இந்த விஷயங்கள் கூட இந்த ஏற்றுமதி இறக்குமதி உள்ளூர் உற்பத்தி விஷயங்கள் பாதுகாப்போடு தொடர்புபட்டதாக இருக்குது. அப்ப அந்த நாடுகளை பொருளாதார ரீதியா பலகீனப்படுத்துற இந்த மேற்கு நாடுகளுடைய முயற்சியை முறியடிக்க வேண்டிய தேவை மற்ற தெற்குலக நாடுகளுக்கு இருக்குது எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன நடக்க போகுதுன்றால் இப்பொழுது அமெரிக்கா அந்த உற்பத்திக்கு ஒரு சந்தை தேவைதானே. அப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்றால் இவர்கள் சில நாடுகளுக்கு சலுகைகளை கொடுத்து அந்த நாடுகளை தங்களுடைய சாதகமான நாடுகளாக மாற்ற பார்ப்பார்கள். நீங்கள் குறிப்பிடுவது போல பிரித்தானியா இப்பொழுது ஐரோப்பிய சந்தையிலிருந்து வெளிவந்த பிறகு பல்வேறு நாடுகளுடன் பொருளாதார ஒப்பந்தத்தை செய்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் குறிப்பிடுவதை அவதானிக்கும் போது ஒரு பக்கத்தில் குவாட் என்ற அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள், பசிபிக் சமுத்திர நாடுகள், இந்து சமுத்திர நாடுகள் மீது கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து இப்பொழுது ஈரானுக்கு எதிரான தடை, ரஷ்யாவுக்கு எதிரான தடை, இவ்வாறான தடைகளை போடுவதன் மூலம் அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறுதான் இவர்கள் சந்தையை கட்டுப்படுத்த போகிறார்கள். அதாவது கடன்களை கொடுக்காமல் செய்யறது, கடன்களை கொடுக்கிறா தங்களுடைய நிர்பந்தங்கள், தங்களுடைய சந்தை பொருட்களை வாங்க சொல்லும்படி கேட்பார்கள். இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் இவர்கள் அமெரிக்கா தலைமையிலான இந்த மேற்குலக நாடுகள் சீனாவுக்கு எதிராக மறைமுகமாக தடைகளை அவர்கள் போட விரும்புகிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள நிலைமைகளை பார்க்கும்போது சீனா ஆப்பிரிக்காவிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் பலமாக காலூன்றி வருகிறது. மேற்குலக நாடுகளினுடைய அதாவது குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கிகள் மிக கடுமையான நிபந்தனைகளும் வட்டி வீதங்களுக்கும் எதிராக இப்பொழுது நைஜீரியாவில் பிரச்சனை நடக்கிறது, கென்யாவில் பிரச்சனை நடக்கிறது. இவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் இந்த உலக வங்கி சர்வதேச நாணயத்துக்கு எதிராக கிளம்பி அவர்கள் படிப்படியாக பிரிக்ஸை நோக்கி போக தொடங்கி இருக்கிறார்கள். சீன சார்பாக போற காரணத்தினால ஒருவேளை சீனா மற்றும் சீனாவுக்கு எதிரான நாடுகளாக இன்னொரு அணியாக இந்த மேற்குலக நாடுகள் இறங்கலாம். நாங்கள் தனிய ட்ரம்பை மட்டுமல்ல, எதிர்கால அரசியலும் அவ்வாறு மாறக்கூடும். இப்ப இதுல பார்த்தப்பட்டு சொன்னால இப்ப மேற்குலகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கிற சர்வதேச நாணய நிதியமாக இருக்கட்டும், உலக வங்கியாக இருக்கட்டும், இதனுடைய வர்த்தகத்தை கட்டுப்படுத்துகின்ற WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சிக்கலுக்குள்ள போய்கொண்டிருக்கு. ஏன்னா சைனா மற்ற எல்லா அமைப்புகளும் சேர்த்து வழங்கிய கடனிலும் பார்க்க சைனா நாடு மட்டும் கொடுத்த வழங்கிய கடன் என்றது மிக கூடுதலாக இருக்கு. அடுத்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதோட பிரிக்ஸ் அபிவிருத்தி வங்கி ஒன்றையும் ஆரம்பிக்குது. இலங்கையும் அதுக்கு விண்ணப்பிச்சிருக்கு. நினைக்கிறேன் உலகம் ஒரு பன்முகத்தன்மையை நோக்கி மல்டிபோலரா கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் கூட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்கா இப்பொழுது பலவீனப்பட்டிருப்பதாகவே உலக நாடுகள் கருதுகின்றன. அதன் காரணமாகத்தான் பல நாடுகள் பிரிக்ஸில் போய் சேருகின்றன. அமெரிக்கா, சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்றனுடைய
நிபந்தனைகள். அது மட்டுமல்ல, இந்த நாடுகள் தடைகளை கொண்டு வாரது, அதாவது சுதந்திரமான வர்த்தகம் என்ற பெயரில் தங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த நாடுகள் மீது கட்டுப்பாடுகளை விதிப்பதை இந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளில் பல தங்கள நாட்டின் மூல வளங்களை, உதாரணமாக அந்த நாடுகளின் மூல வளங்களை அவர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தங்கள நாடுகள்ல தான் முடிவு பொருளாக மாற்றுகிறார்கள். இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகள் என்ன சொல்லுதென்றால், நீங்கள் இங்க மூலப்பொருட்கள் எடுத்தால் இங்க நீங்கள் முடிவு பொருட்களை செய்ய வேணும், இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும். உலகத்தினுடைய அந்த தென்பகுதியில இருக்கிற நாடுகள் மிக வேகமாக சீனா ரஷ்யாவினுடைய உதவியோட தொழில்நுட்பத்தில பலமடைஞ்சு வருகின்றன. இதனால இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற அளவுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றன. இந்த மாற்றம் என்னத்தை காட்டுதென்றால், அமெரிக்கா கடந்த காலங்களில் காட்டிய அந்த அதிகாரம், அதாவது தனி ஆதிக்கம், இப்பொழுது அது குறைந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே என்னதான் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தாலோ யார் வந்தாலும் அமெரிக்க ஆதிக்கம் என்பது படிப்படியாக குறைந்து வருவதை நாங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கிறது. கடைசியாக நினைக்கிறேன், இந்த ட்ரம்ப் ஒரு நபர், ஒரு ஜனாதிபதியாக வரார். ஆனால் அங்க இருக்கிற சிஸ்டம் அவரை எவ்வளவு தூரம் தனிச்சையாக இயங்க அனுமதிக்கும் என்றது ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் ஏற்கனவே உரையாடியது போல அமெரிக்காவுடைய டொலருன்ற விஷயங்களும் பலயிடப்பட்டு கொண்டிருக்குது. டொலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் உள்ளூர் நாணயத்திலேயே வர்த்தகத்தை மேற்கொள்ள தயாராகி வருகின்றன. இது இந்த ட்ரம்பினால் அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டத்துக்கு வெளியில செயற்பட முடியுமா என்ற அந்த கேள்வியோட நாங்கள் இந்த உரையாடல் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான அம்சம். ஏனெனில் ட்ரம்ப் குடியரசு கட்சியினுடைய அல்லது அந்த அதிகாரத்தை அனுபவிச்ச சந்ததியினருடைய வாரிசு அல்ல. இவர் குடியரசு கட்சியினுடைய அல்லது வாஷிங்டனுக்கு வெளியில இருந்த சக்திகளால அவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இங்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, அமெரிக்காவுடைய ஜனநாயகம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ட்ரம்ப் வேற்று நாட்டவர்களுக்கு எதிராக வெள்ளையின ஆதிக்கத்தை வலியுறுத்துகிற ஒருவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். அதாலதான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கோஷத்தை அவர் வச்சு இந்த மக்களினுடைய வாக்குகளை கொள்ளையடிச்சிருக்கிறார். இன்று அமெரிக்காவில் வெளிவருகின்ற லிபரல் பத்திரிகைகள் எல்லாம் குய்யோ முறியோ ஒன்று அழுகிற அளவுக்கு வந்திருக்கின்றன. ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்திராத மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறார். அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உதாரணமாக 71 மில்லியன் ஓட் டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைச்சிருக்குது. 61 மில்லியன் ஓட் தான் கமலா ஹாரிஸுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, இது வேற காலமும் அதாவது செனட் கடந்த காலங்கள்ல 49, 51 இப்படிதான் இருந்தது. இந்த முறை செனட்டில குடியரசு கட்சி பலமாக வந்திருக்குது. இதெல்லாம் என்னத்தை காட்டுதென்றால், அங்க இருக்கிற இன ஆதிக்கத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் பிரதித்துவப்படுத்துறார். இது உலக நாடுகள்ல இதுவரை காலமும் லிபரல் ஜனநாயகத்தை போதிச்சு வந்த அமெரிக்கா எதிர்காலத்திலே எவ்வாறான வழிநடத்தலை உலகுக்கு தரப்போறது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்துரையாடியமைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி தோழர் சிவலிங்கம். நன்றி இந்த வாய்ப்புக்கும்.